கண்ணதாசன் அவர்கள் கேட்டும் ஒருத்தனுமே பணம் தரல. அந்த விரக்தியிலே ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அந்த பாடலும் மிகப்பெரிய கிட்டடித்த ஒரு பாடலாக இருந்திருக்கிறது. அது என்ன பாடல், அப்படி அந்த பாடலை என்ன சுவாரஸ்யமாக எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கருப்பு வெள்ளை காலம் திரைப்படங்களில் பல பாடல்களை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். காதல், சோகம், தத்துவம், கண்ணீர், விரக்தி என எந்த சூழ்நிலை என்றாலும் அதை அப்படியே தனது பாடல் வரிகளில் கொண்டு வந்து விடுவார். எம்ஜிஆருக்கும் சிவாஜி கணேசனுக்கு பல அற்புதமான பாடல்களை எழுதியிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். வெறும் பாடல்களை மட்டும் எழுதி கொண்டிருந்த போது அவரின் வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் இருந்திருக்கிறது. எப்போது படங்களை தயாரிக்க துவங்கினாரோ அப்போதுதான் அவருக்கு 17 சனி என்பது பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். சில படங்களினால் நஷ்டம் ஏற்பட்டு கடனாளி ஆகிறார், சொத்துக்களை விற்கிறார், நீதிமன்றத்தில் வழக்குகளையும் சந்திக்கிறார். இந்த சூழலில் தான் சிவாஜி நடித்த பழனி திரைப்படத்தில் ஒரு பாடல் என்பது எழுத வேண்டியிருந்திருக்கிறது. எம்.எஸ். விஸ்வநாதன் டியூனை வாசித்து காட்டியிருக்கிறார். வழக்கமாக எம்.எஸ்.வி டியூனை வாசித்து முடித்தவுடன் கண்ணதாசனிடமிருந்து வார்த்தைகள் அருவி போல கொட்டுமாம். ஆனால் அன்று கவிஞர் அமைதியாகவே இருந்திருக்கிறார். என்னாச்சு கவிஞரே என எம்.எஸ். விஸ்வநாதன் கேட்க, உன்னிடம் எவ்வளவு பணம் கையில் இருக்கு என கவிஞர் கேட்டிருக்கிறார். எம்.எஸ்.வியோ, என்ன கவிஞரே, என்னை பற்றி தெரியாதா? நான் எல்லா பணத்தையும் என் அம்மாவிடம் கொடுத்து விடுவேன். நான் எதையும் வைத்துக் கொள்ள மாட்டேன் என சொல்ல, அங்கிருந்த சிலரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பணம் கேட்டாராம் கண்ணதாசன். ஆனால் யாருமே தரல. விரக்தியில் ஒரு சிரிப்பை சிரித்துவிட்டு, இப்ப அந்த டியூனை வாசி என்றாராம். எம்.எஸ். விஸ்வநாதன் வாசித்து காட்ட கவிஞர் எழுதிய பாடல் தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படிங்கிற அந்த பாடல். எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடல் அப்போது ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு பாடலாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதாவது கவிஞர் கண்ணதாசன் எழுதிய வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே, தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறடா, சந்தை கூட்டத்தில் வந்த மந்தை சொந்தம் என்பது ஏதடா, வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா, கைவரண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா, மதித்து வந்தவர் யாரடா, பணத்தின் மீதுதான் பக்தி என்கிற பின் பந்த பாசங்கள் ஏனடா அப்படிங்கிற பாடலை பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் அற்புதமாகவே எழுதியிருக்கிறார். அதுவுமே அவர் ஒரு செலவுக்காண்டி பணம் கேட்கிறார். பணம் என்பது யாரிடம் இல்லை, எம்.எஸ். விஸ்வநாதனிடமும் பணம் கொடுக்கல. அதுக்கு அடுத்தபடியாக மற்ற அனைத்தவர்களும் கேட்டு பார்க்கிறார், பணம் என்பது கிடைக்கல. அந்த விரக்தியில் தான் இந்த பாடலை எழுதுகிறார் கவிஞர் கண்ணதாசன். இந்த பாடலை டி.எம். சவுந்தரராஜன் பாடியிருக்கிறார். இந்த பாடல் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடித்திருக்கிறது. இன்றுமே கேட்கக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அதே போல உங்களுக்கு கண்ணதாசனையும் கண்ணதாசன் பாடல்களையும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.